எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை லிவிங் டுகெதர்ல இது என்ன தப்பு? என்ன தப்பு? இட்ஸ் வெரி ராங் bro. ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழ்றீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி தமிழர் பண்பாடே கிடையாது. வெரி குட் ஃபேமிலி கேர்ள். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட இருக்கீங்க, பிடிக்கல. அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல. அவன் பிடிக்கலனா அடுத்தவன். என்ன கல்யாணமே ஆவல, இந்த உடனே நான் இப்ப போட கூடாதா? என்ன மாதிரி கால குடுக்குறேன்? நீங்க யாரு என்ன சொல்றதுக்கு? நாங்க என்ன போடுறோம்னு இந்த கேள்வியே வரக்கூடாது. பசங்க போடுறது நாங்க கேக்குறோமா, நீ ஏன் இது போடுறேன்னு? அடுத்தவங்க பேசுற அளவுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காகலாம் நான் வந்துட்டு பெட்ஷீட் போத்திட்டு வர முடியாது. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்ப ஏன் நான் வரேன் சார், ஒண்டி வச்சுக்கலாம். வர சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வர சொல்லுங்க. பாத்துக்கலாம். மாமா கோவம் வந்துருச்சு. பெண்கள் ஆடைய கம்மியா போட்டாதான் இந்த சமூகத்துல வந்து சர்வை பண்ண முடியும். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எனக்கு உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு எளிய கேள்வி. எனக்கு முந்தைய தலைமுறைக்கு கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்குங்க, அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் வரிசையா சொல்றேன், அத கப்பன் புடிச்சிக்கிறியா? எங்க சொல்லுங்க. நீங்க கேட்டோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கான விஷயம். இப்ப எனக்கு வயசு வந்து 17. இந்த வயசுல எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல. இதுவே ஃபர்ஸ்ட் சுதந்திரம் தான். ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க தம்பிக்கு தான் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்ப என்னையும் என் அண்ணாவையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த விதத்திலயும் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்ல. அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவி. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் போய் சரிசமமா ஒரு மேல் ஜாதியில இருக்க ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஆனா இன்னைக்கு என் கிராமத்தோட முதல் பெண் பல் மருத்துவர் நான். அதனால மேல் சாதியினரே என்னை தேடி வராங்க, என்ன பார்க்க வராங்க, என்கிட்ட சரிசமா பேசுறாங்க. உங்களை பார்த்து வாயை திறந்து ஆன்னு சொல்றாங்க, சொல்லுங்க. முதல் பட்டதாரி குடும்பத்திலேயே. 2வது விஷயம் வந்து குடும்பத்துல வேற யாருக்கும் நிகழல. ஒரு கைம்பெண் மறுமணம் என்னுடைய இதுலதான் சாத்தியப்பட்டுச்சு. 3வது என் ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆண் தோழர்கள் அது வந்து அம்மாவுக்கு கிடையாது, அதற்கான வாய்ப்பும் அமைஞ்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பெண் தோழிகள் போல சகசமா ஆண் தோழர்களோட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஒருத்தரோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? பாய்ஸ் வந்து எனக்குமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப நாளா இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு they were asking us friends with benefits ஆ இருக்கலாமா? இது வந்து பதட்டத்தை தருதா இல்லையான்னு சொல்லுங்க. பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? friends with benefits ன்னும்போது எதுக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது friends with benefits ன்னு ஏன் கேக்குறாங்க? ஃப்ரெண்ட் நினைச்சு தான நம்ம பழகுறோம். ஏய், என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண? பழகும்போது பழகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு friends with benefits ஆ இருக்கலாமானா அப்ப நமக்கு அந்த பதட்டம் தருது. ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வேர்டை வந்து அவங்க அவங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு, பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். ஆண் நண்பரோட உடலுறவு வைத்துக்கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு யாருனே தெரியாத அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட உடலுறவு வச்சுக்கொண்டா அது சரின்னு நினைக்கிற இந்த சமூகத்துக்கு முன்னாடி அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை நான் என்னோட வாழ்க்கை துணையா ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிக்க போறேன். லிவிங் டுகெதர்ல இது என்ன தப்பு? என்ன தப்பு? சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. சிஸ்டர், அப்படி சொன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல நண்பன் கணவனா இருக்கிறதுல லிவிங் டுகெதர் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது என்ன தவறு இருக்கு? இப்ப என்னத்த கண்டுவிட்டு இப்படி கத்துறீங்க? அவங்க வந்து எனக்கு சேஃப், ரொம்ப நம்பிக்கை வச்சு ஃப்ரெண்டா பழகுறாங்க. அவங்கள கடைசில நீங்க இது பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப் குண்டான அர்த்தமே மாறி போகுது. புருஷன் மட்டும் ஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரெண்ட் புருஷன் ஆனா என்ன தப்பு? ஐயோ, கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. இப்போ லிவிங் டுகெதர் ஒரு நிமிஷம். அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஆண் பெண் நட்பா பழகுறோம், பழகுனது அடுத்த கட்டமா வாழ்க்கை துணையா மாறினா என்ன தப்புன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு புரியல. வாட் bro? இட்ஸ் வெரி ராங் bro. இட்ஸ் வெரி ராங். ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டம் மேரேஜ்க்கு போறது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறப்பவே உடலுறவு அண்ட் வந்து லிவிங் டுகெதர் வரைக்கும் போயிட்டீங்க. ஓகே, லிவிங் டுகெதர்னா என்ன? ரூம் போடுறது. லிவிங் டுகெதர்னா என்ன? பிடிச்சா வாழலாம், பிடிக்கலனா போலாம். தட்ஸ் இட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட இருக்கீங்க, பிடிக்கல. அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல. அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல. அவன் பிடிக்கலனா அடுத்தவன். இதுக்கு பேர் வாழ்க்கையா? இதுதான் நாங்க வேணாம்னு சொல்றோம். ஓகேயா? ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழ்றீங்களா? எங்க சியான எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழ்றீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி தமிழர் பண்பாடே கிடையாது. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. அதாவது எல்லா சீரியலையும் எல்லா டிவி புருஷனை வாடா 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 வாடான்னு சொல்லி என் பொண்டாட்டியே போட ஏங்க இதை விட நம்ம செத்து போயிடலாங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? யாரு? ஆமா, வாடா வாடான்னு பாக்குறதையே தாங்க முடியல. அந்த மாதிரி குடும்ப பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்க ஆபாச உடை போட்டாங்க, ஏன்னு கேட்டோம். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. ஆனா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறப்ப அந்த ஆபாச உடையோட இருக்க முடியுமா? அவங்க எத்தனை வருஷத்துக்கு இந்த இதை கட்டிட்டு இருப்பாங்க? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, வயசாயிருச்சுன்னா அவங்க இந்த மாதிரி இருக்க முடியுமா? இல்ல, நீங்க மறுபடியும் முதல்ல அந்த क्वेश्चन சொல்லுங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே,
லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க. இந்த உடையோட வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, இது ஆபாசமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஆடைகள்லாம் வந்து பல வருஷம் ஆச்சு. சாரி, எனக்கு தெரியாது. விஞ்ஞான அந்த ரீதியில அறிவே சமூக இல்லாம அறிவில வந்துட்டு இப்ப என்ன ஆகி குழந்தைக்கு பால் கொடுக்க போச்சு? முடியாத உடையை நான் பெண்களுக்கு எப்படி கல்யாணமே ஆகல, இந்த உடையை நான் இப்ப போடக்கூடாதா? என்னடி வாய் பேசுறீங்க நீ? என்னடி பேசுறீங்க? நான் எந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறேன்? இது எத்தனை காலத்துக்கு? இப்ப இந்த உடையை நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் போடுவேன், குழந்தை பால் கறிக்கு போடுவேன், பார்ட்டி வில்லாதி வெள்ளியா இருக்கும் போல இருக்கு. குழந்தை பால் கறிக்கு போடுவேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கம்ஃபர்ட்டோ நான் அதை போடுவேன். நீங்க யாரு என்ன சொல்றதுக்கு? எங்க கிட்ட மறைச்சிட்டிய மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலை நசிக்கிடுவோம். இப்ப நீங்க ஒல்லி ஆயிட்டா வேற ட்ரெஸ் தானே போடுவீங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸே போட முடியுமா நீங்க ஒல்லியானதுக்கு அப்புறம்? பேண்ட் கீழே விழுந்துறாது, பேண்ட் கீழே விழுந்துறாது, சட்டை லூஸ் ஆயிராது. வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுவ நீ. ஒரு பிளவுஸுக்கும் சாரிக்கும் நடுவுல இடுப்பு 4 இன்ச் தெரியற மாதிரி போட்டா அது கலாச்சாரம் நினைக்கிறாங்க. நம்ம கலாச்சாரம். ஆனா ஒரு 2 இன்ச் இடுப்பு தெரியற மாதிரி கிராப் டாப் போட்டா அது வந்து கலாச்சாரமின்மை, கலாச்சாரத்தை பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது. இப்படி இருக்கிற சமூகத்துல கெத்தா ஸ்டைலா நான் விரும்புற ட்ரெஸ் போடும்போது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. ஒரு ஆடை விஷயத்துல நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஹாப்பியா இருக்கா, நான் ஹாப்பியா இருக்கேனா, எல்லாரும் சொல்லுவாங்க நீ இத்தனை ட்ரெஸ் மாத்திரியே, போட்டோ இத்தனை ப்ரொஃபைல் டிபி மாத்திரியே, என்னால எதை மாத்த முடியுதோ அதை நான் மாத்திக்கிறேனே. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனை மாத்த முடியாது, என் குழந்தைகளை மாத்த முடியாது, என் புருஷனை மாத்த முடியாது, மாமியார் மாமனாரை மாத்த முடியாது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட்லீஸ்ட் என் போட்டோ மாத்திக்கிறேன், என் டிபியை மாத்திக்கிறேன், காரை மாத்திக்கிறேன், மொபைலை மாத்திக்கிறேன். இதுல எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா என்னால சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை ஹாப்பியா வச்சுட்டு என்னையும் நான் ஹாப்பியா வச்சுக்கிறேன் அப்படின்றதா என்னோட லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. டோட்டல் ஃப்ரீடம்னு சொல்லணும்னா நாங்க என்ன போடுறோம்னு இந்த கேள்வியே வரக்கூடாது. நாங்க என்ன வேணாலும் பசங்க போடுறது நாங்க கேக்குறோமா, நீ ஏன் இது போடுறேன்னு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அப்ப ஏன் நாங்க என்ன போடுறோம்னு கேக்குறாங்க. அப்பதான் எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். இது வந்து ஆண்கள் தர ரைட் இல்ல, இது எங்களோட பர்த் ரைட். இது கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். இத கேள்வி கேட்கவே முடியாது. நாங்க போடுற ட்ரெஸ் எங்களோட தான். இந்த கேள்வியை கேட்கறது எனக்கு சொல்றீங்களா அவங்களுக்கு சொல்றீங்களா? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கிறீங்க. இவங்க வந்து ஒன்னு சொல்றாங்க இல்லையா, நாங்க விரும்பின உடையை நாங்க போடணும், அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க முதல்ல. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு டிஷர்ட் போட்டுன்னு போறா, கிஸ்மின்னு போட்டிருக்குது வேர்டு. இது என்ன வேர்டு? கிஸ்மி என்ன சொல்லு, டக்குன்னு சொல்லுமா. இறுக்கி அணைச்ச ரொம்ப தருமோ. நீங்க கையை தூக்குனீங்க, உங்க இடுப்பு பிளவுஸ் எல்லாமே தெரிஞ்சது. இப்ப நாங்களும் பார்த்தோம். இப்ப நான் சொல்லல உங்ககிட்ட வந்து கையை தூக்கும் போதுதான் இடுப்பு தெரியுது, இது மேலேயே தெரியுதம்மா. இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கிஸ்மினா நீ வந்து என்னை முத்தமிடுன்னு எனக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இசை இப்போ ஒரு பையன் அந்த மாதிரி டிஷர்ட் போட்டுறாரு அப்படிதான் சொல்லுவேன். பையன் போட்டுக்கிறாமா, பையனுக்கு அந்த இடத்துல என்னமா ஆகுது, கவர்ச்சி. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஓ, நீங்க அதையே கவர்ச்சியா பாக்குறீங்க, அது ஒரு உடம்பா பாருங்க. பெண்கள் கவர்ச்சியான பாகங்களில் அந்த வார்த்தைகள் இடம்பெறக்கூடாது. அப்ப கில் மீன் வேற ஏதாவது இருந்தா கில் பண்ணிடுவீங்களா? சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்கார மாதிரி எதுக்கு வந்து நீ இப்ப? இப்போ ஒரு பையன் ஷர்ட் இல்லாம போக முடியும், உங்களால போக முடியுமா? இதுவா சுதந்திரம்? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? ரொம்ப பதற்றப்படுறது எது தெரியுமா? நைட்டிய போட்டுட்டு குழந்தைய போய் பஸ் ஏத்துறதுக்கு நடு ரோட்ல போய் ஏத்தி விடுறீங்க. அதான் பிரச்சனையே. அதே போல மளிகை கடைக்கு வந்து பாக்குறீங்க, எப்படி எப்படி எவன் பாக்குறான்னு தெரியும். சாரி கட்டிட்டு போறதோ சுடிதார் போட்டு போற பிள்ளைங்க எவனும் பார்க்க மாட்டான். என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நைட்டில மேல ஒரு துப்பட்டா கூட இல்லாம குழந்தைய போய் ஏத்தி விடுறதுனா என்ன ரூல்ஸ்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. பஸ்ல வந்து ஏத்தி விடுறவங்களுக்கும் தெரியும், லோ நெக் போறவங்களுக்கு தெரியும் ஆம்பளைங்க பாப்பாங்கன்னு. அவங்களே வருத்தப்படாத போய் இவங்க எதுக்கு வருத்தப்படணும்? ஐயோ, புதுமை பெண்ணா? புதுமை பெண், ஆனா நீங்க எல்லாம் உருப்படப்படுறது இல்ல. பின்னாடி வைக்கிற ஜன்னலையும் ஜாக்கெட்டையும் முன்னாடி வச்சுட்டு போறது எனக்கு பதட்டமா இருக்கு. ஒரு நிமிஷம், அந்த ஜாக்கெட்ல ஜன்னல் வந்து பின்னாடி இருந்தா பிரச்சனை இல்ல, பதந்தரல உங்களுக்கு. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? பின்னாடி வைக்கிறதும் பதட்டம் தான், அதை விட பதட்டம் முன்னாடி வச்சுட்டு போட்டு வராங்க. முன்னாடி இருக்குது. ஆமா, அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. முதல்ல வந்து ஆடை அலங்காரத்தை பத்தி சொன்னீங்க. ஆடை வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்குன்னு சொன்னீங்க. போடுங்க, வேணான்னு சொல்லல. அடுத்தவங்க பேசுற அளவுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமா, எல்லாம் நான் நடந்துக்கிற முறையை பொறுத்து தான். அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காகலாம் நான் வந்துட்டு பெட்ஷீட் போத்திட்டு வர முடியாது. ஓகேவா? கீழ இருக்கவங்க எல்லாம் இருங்க, ஒரு நிமிஷம். வாயின் இருந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். 4 பேர் என் ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்றாங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு நான் ஒரு புடவையோட வரணும்னு எனக்கு யாரும் எந்த சட்டமும் எழுதி வைக்கல. நானும் அதை பண்ணவும் மாட்டேன். இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர் அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். அவங்க இருக்கிற யாருடைய ஆடை பத்தியும் பேசாதவரு உங்களை மட்டும் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்னா என்ன இழுக்காதீங்க, நான் பாராட்டி பேசினேன். பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால? அவர் வந்து ஆடை சுதந்திரம் இருக்கு பெண்களுக்கு என்ன முன்னுதாரணமா காட்டி பேசுறாரு. நல்ல வேளை உனக்காவது புரிஞ்சேமா. அந்த அம்மா கோர்த்துட பாக்குறாங்க நம்மள. இத பாராம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. தம்பி வந்து ஆக்சுவலி இந்த ஏஜ்லயே சொசைட்டியை திருத்துறதுக்கு ரொம்ப முனைப்போட இருக்காரு. சில விஷயங்களை தெளிவா சொல்றாரு. நான் உங்களை கேக்குறேன் தம்பி, ஆணும் பெண்ணும் சமமா இல்லையா?
குட் கொஸ்டின். இல்ல கண்டிப்பா இல்ல. ஆணுக்குன்னு ஒரு சில இயற்கை அதுக்கான காரணம் சொல்லுங்க. ஆணுக்குன்னு ஒரு சில இது இருக்கு சரிங்களா, அதே மாதிரி பெண்ணுக்குன்னு ஒரு சில இது இருக்கு. என்ன இருக்கு? 10 ரூம்ல நாங்க 15 பேர் படுத்து தூங்குவோம். நாங்க 20 பேர் ஒரே கக்கூசை யூஸ் பண்ணுவோம். உன்னால முடியுமா? பெண்கள்னால வலிமையா வேலை செய்ய முடியாது. நீ பேசிட்டே இருந்தல டூட் ரொம்ப பேசுறான். எங்க சார்பா துளசி இறக்குறோம் அங்க இருந்து இப்ப ஏன் நான் வரேன் சார், கொண்டி வச்சுக்கலாம். உங்க மாப்பிள்ள வேட்டியை தூக்கி மட்டச்ச காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. வர சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வர சொல்லுங்க. பாத்துக்கலாம் வாங்க, வாங்க பாத்துக்கலாம். இல்ல இல்ல நான் விவாதத்துக்கு தான் வந்தேன், அடிதடிக்கு வர கிடையாது. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க நான் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கேன். நீ ஒண்ணு சொன்னல, என்ன சொன்ன? வலிமையான வேலைன்னு. ஆமா, பெண்ணா வலிமையான வேலை செய்வாங்க. அதுக்கு என்னப்பா? என்ன எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்த எந்த ஆணா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் வச்சுக்கோமா, அதுக்குள்ள நாக் அவுட் பண்ணிடுவாங்க. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? கணக்கு அது கிடையாது. நாம் எதுவாக பழக்கப்பட்டிருக்கிறோமோ, எதை எடுத்துக்கிட்டோமோ அதுலதான் வலிமையானவன் ஆகணுமே ஒழிய நான் ஆணா இருக்கிறதுனால வலிமையாயிரது இல்ல. அதனால எந்த கருத்து வச்சுக்காத. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். விரிவடையும் பெண் சுதந்திரம் அப்படின்னு மெச்சோர்டா பாப்போம். ரொம்ப சொற்ப பாயிண்ட்ஸ் பேசினாங்க. டி-ஷர்ட்ல நீங்க கிஸ் மீ பாத்திருக்கீங்க, மை பாய் ஃப்ரெண்ட் இஸ் அவுட் ஆஃப் டவுன் அப்படிலாம் கூட எழுதிக்கிறாங்க. சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ் நோ டேட்டிங். இது பிரச்சனை கிடையாது சார். எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இவங்க எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே சிட்டி கேர்ள்ஸ் பத்தி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கே சுதந்திரம் இல்ல, பிடிச்சவனை கல்யாணம் பண்றதுக்கு சுதந்திரம் இல்ல. அங்க நீங்க போராடினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா சிட்டி கேர்ள்ஸோட எக்ஸ்ட்ரீம்ஸ் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம், அத பார்த்துட்டு ஆம்பளை பசங்க ஏய் என்னடா இது வசனமே புரியல. ஆனா பொம்பளை பிள்ளைங்க பப்ளிக் ஃபைட் கொடுக்குறாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிட் படத்துல இல்லையே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கலாமே அப்படின்னு. This is too much. நாங்களாம் அப்படிப்பட்ட பொண்ணுங்க கிடையாது. நாட்டு நாய் அப்படின்னு சொல்லி ஒரு முகநூல் பகுதி, நீங்க வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. அதுல கிட்டத்தட்ட 8 லட்சம் பெண்கள் டப் ஸ்மாஷ் போடுறாங்க. எல்லாத்துலயும் செக்ஸுங்க. அப்புறம் பசங்க மனசு மட்டும் எப்படி சஞ்சலப்படாம இருக்கும்? அந்த டப் ஸ்மாஷ் எல்லாம் ஆபாச டப் ஸ்மாஷ். குத்து சோடா இருக்கா குத்தாத சோடா இருக்கான்னு கேக்குறாங்கம்மா. சோடாக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்கா? முதல்ல எல்லாம் ஆடை உடுத்தினா சார் வீட்டுக்குள்ள ஜன்னலை சாத்தி கதவை சாத்தி உடுத்துவோம். இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படி உடுத்தலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஆனால் டப் ஸ்மாஷ்ல ஆடைய கழட்டி போடுறாங்க பெண்கள். இது சுதந்திரமா அப்படின்னு கேக்குறோம். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இப்ப டிக்டாக்ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அந்த பெண் ஆரம்பிக்கும் போது கதாநாயகி தனது தொப்புள் தெரிய வருவா. அதுதான் இப்ப ஃபேஷன். அதன் காரணமா அந்த டிக்டாக்ல போட்ட எல்லா பெண்களுமே அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டை. தான் கெட்ட குரங்கு மனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. மியூசிக்கல்ல வியூஸ் அதிகமாகிறதுக்காக பெண்கள் பண்றாங்கங்கிறது அவங்களுடைய கண்ணோட்டம். ஆனா அதிகமா ஆண்கள் தான் இத பாக்குறாங்க. சபலப்படுறது ஆண்கள் தான். உனக்கு மரியாதை இதோட நிப்பாடி அவ்வளவுதான். அப்ப இந்த நிலைக்கு பெண்கள் ஆடைய கம்மியா போட்டாதான் இந்த சமூகத்துல சர்வை பண்ண முடியும், நம்ம ஃபேம் ஆக முடியும்ன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த சமூகத்துல. ஐயய்ய பேசவே விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற, என்ன நீங்க? இல்லம்மா அதற்கு காரணம் இந்த சமூகம். இல்லம்மா அந்த ஆண்லாம் போன வருஷம் எதை பாத்துக்கிட்டு இருந்தான்? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். டிக்டாக் பாத்துட்டு இருந்தானா? பெண்கள் போடுறத ஆண்கள் தான் பாக்குறாங்க. அந்த ஆண்லாம் போன வருஷம் என்ன பாத்துக்கிட்டு இருந்தான்? இரவு நேரம் மிளகாக்காரம் வேற ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தான், ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா? இப்ப இந்த பெண் இதை போட்டனால இதை பாக்குறான். ஒரு மருத்துவரா நான் இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா பாக்குறேன். ஒரு மருத்துவரா நான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா அத சொல்லுங்க. அதுக்கு தான் ஒரு பெண் அடக்கப்பட்டவ, வீட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு கிடைக்காதவ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா அதை பாக்குறான். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. ஒரு பெண் ஒரு பெண்ணோட அவுட்டிங் போறப்ப ஊர் சுத்துறப்ப ஒரு பயம் இருந்தது. லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்மள வீட்டுக்கு விட முடியாது. சோ எங்க சுத்தினாலும் சாயந்தரம் 7 மணியோட வீட்டுக்கு வந்துருவோம். சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். ஒரு பாதுகாப்பு இருந்தது. பட் ஒரு ஆண் நண்பரோட சுத்துறப்ப எப்படி லேட்டாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்து விட தான் போறான். சோ அது என்ன ஆகுது? அத்துமீறல் ஆகுது. சுதந்திரம் அப்படிங்கிறது அத்துமீறல். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. இன்னைக்கு பப்பு, பார்ட்டி, டிஸ்கோதே, சோஷியல் ட்ரிங்கிங் எல்லாமே சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. வோட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. நான் குடிச்சிட்டு போறேன்னா என் ஃப்ரெண்ட் இருக்கான் தாங்கிறதுக்கு, எடுத்துட்டு வீட்ல விட போறான். அந்த மாதிரி ஒரு அத்துமீறல். அததான் நாங்க வேண்டாம், அளவுக்கு மீறி சுதந்திரம் வேண்டாம்னு சொல்றோம். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, நீங்க பேசுற 4-5 பேர் பேசுனதுலயும் ஆண் தோழர்கள் தான் பாதுகாப்புன்னு பேசிருக்கீங்களே. அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். வீட்டுல அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, உறவில்ல, இவங்க கிட்ட எல்லாம் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு எங்க இருந்தோ வந்த ஒரு ஆண் தோழன்ட்ட உனக்கு கிடைக்குதா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி நம்புறீங்க? உங்களால அதை விளக்க முடியலையே. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. சரி, இப்ப நான் திருவண்ணாமலையில இருந்து இங்க சென்னையில படிக்கிறேன். சரி, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அங்க இருந்து என் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் கிளம்பி வருவாங்களா, இல்ல பக்கத்துல இருக்க திருவான்மியூர்ல இருக்க என் ஃப்ரெண்டு வருவானா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என் அப்பா அம்மா தம்பி நான் உங்களுக்கு கூப்பிட்டு இருக்க முடியாது. கரெக்டா சொன்னீங்க.
அவங்க போடுற உடை எந்த உடை பதட்டம் தருது சொல்லுங்க. கேர்ள்ஸ் வந்து எந்த இது வேணா அணியலாம், பட் அது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம போடணும்ன்றது இருக்குல்ல. நான் அன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் பார்த்தேன். அந்த கொடுமையை வாயால எப்படின்னே சொல்லு சொல்லாம் போ. அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணு என்ன மாதிரி ஹாஃப் ஷோல்டர் தான் போட்டிருக்காங்க. நீங்க அந்த டீமுக்கு தான் பேச வந்திருக்கீங்க. இல்ல சோ இது எப்படி? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஐம் நாட் சேயிங் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த ட்ரெஸ் தான் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. அது என்ன பிளேஸ்க்கு போடணும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? பிளேஸ் அறிஞ்சு நீங்க போடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிஞ்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். அடுத்த நிகழ்ச்சியில மற்றொரு தலைப்போட சந்திப்போம், உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.